அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இன்றைக்கி பிஜிஎம்மில் A4 ராயல் பாஸ் அன்லாக் ஆகிருக்கு. இந்த A4 ராயல் பாஸுக்கான வீக் 1க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸ் சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். A4 ராயல் பாஸுக்கான வீக் 1க்கான ஃபர்ஸ்ட் 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த எலைட் மிஷன் வின் எ கிளாசிக் மேட்ச் ஒன் டைம் வைல் வியரிங் எ மிலிட்டரி வெசட் லெவல் 3. அதாவது லெவல் 3 வெசட் இருக்குல்ல, லெவல் 3 வெசட்டை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு மேட்ச்சில் நம்ம சிக்கன் டின்னர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 RP பாயிண்ட்ஸ்க்குனா த நெக்ஸ்ட் எலைட் மிஷன் யூஸ் பேண்டேஜஸ் 20 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் கிளாசிக் மோடில் ரேங்க்டோ இல்லை அன்ரேங்க்ட்லையோ எதில் வேணால் நீங்கள் மேட்சஸ் விளையாடுங்க. அப்படி நீங்கள் மேட்சஸ் விளையாடும் போது 20 தடவை நம்ம பேண்டேஜஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலைட் மிஷன். இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அந்த அப்கிரேட் கார்டு கிடைக்குது. ஸோ த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, ட்ராவல் மோர் தென் 3000 meters வைல் ஆப்ரேட்டிங் எ ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள் கூப் R8 இன் கிளாசிக் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்டோ இல்லை அன்ரேங்க்ட்லையோ எதில் வேணால் நீங்கள் மேட்சஸ் விளையாடுங்க. அப்படி நீங்கள் மேட்சஸ் விளையாடும் போது கூப் R8 அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அந்த வெஹிக்கிளை மட்டும் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3000 meters ஜஸ்ட் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ரிப்பீட்டபுளான மிஷன் தான். வீக் 1 ஒன்லி. இப்போது வீக் 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு. வீக் 1 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த மிஷன் நம்மளுக்கு கவுண்ட் ஆகும். அதாவது நீங்கள் இன்கேமில் மேட்சஸ் விளையாடும் போது சர்வை பண்ணுற எவ்ரி மினிட்ஸும் இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக 100 minutes நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 60 RP பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை நீங்கள் ஒரு வீக்கில் 6 தடவை நீங்கள் கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் விளையாடும் போது நீங்கள் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும், அவங்க இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, equip 2 firearms with full attachments at the same time in a 5 classic mode matches. அதாவது நாம் 2 ஒரே மாதிரியான துப்பாக்கியை எடுத்து அதுக்கு தேவையான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை நாம் ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. equip சேம் ஃபயர் ஆர்ம்ஸ்ன்றாங்களே, அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் 2 DP-28 எடுத்துக்கிட்டு ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்கோப்பு, ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான அந்த கன் ஷீல்டு கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு கவுண்ட் ஆகிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக RP பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, கம்ப்ளீட் 5 மேட்சஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் மேட்சஸ் விளையாடும் போது உங்களுடைய நண்பர்கள் கூட, இன்கேம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் 5 மேட்சஸ் விளையாடினாலே போதும், இந்த மிஷன் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய டீம்மேட்டுடைய உதவி தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை உங்களுடைய டீம்மேட் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். ஸோ த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, பிக்கப் த ஃப்ளேர் கன் இன் 3 மேட்சஸ் வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் உங்களுடைய கிளாசிக் மோடில் ரேங்க்டோ இல்லை அன்ரேங்க்ட்லையோ எதில் வேணால் நீங்கள் மேட்சஸ் விளையாடுங்க. அப்படி நீங்கள் மேட்சஸ் விளையாடும் போது கிடைக்கிற ஃப்ளேர் கன் இருக்குல்ல, அந்த ஃப்ளேர் கன்னை ஜஸ்ட் டோட்டலாக நம்ம 3 தடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை நாம் ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃப்ளேர் கன் கிடச்சிதுன்னா அந்த ஃப்ளேர் கன்னை நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை கீழே போட்டுருங்க. நீங்கள் கீழே போட்ட அந்த ஃப்ளேர் கன்னை உங்களுடைய டீம்மேட்டை நீங்கள் எடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேர் கன்னை ஷேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். கிவ் 20 லைக்ஸ் டு டீம்மேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் நம்மளுடைய கிளாசிக் மோட்லேயோ இல்லை அன்ரேங்க்லேயோ இல்லை அரேனா மோட்லேயோ நம்ம மேட்சஸ் விளையாடி வெளியே வரும்போது நம்மளுடைய டீம்மேட்ஸுக்கு நம்ம லைக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 20 லைக்ஸ் கொடுத்தாலே போதும், இந்த மிஷன் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். யூஸ் த ஜிப்லைன் இன் 5 மேட்சஸ் இன் கிளாசிக் மோட் நூசா. இந்த மிஷனை நீங்கள் முடிக்கிறதுக்கு செலக்ட் பண்ண வேண்டியது நுசா மேப். நுசா மேப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கிழிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எங்கே எல்லாமே கோடு கிழிச்சிருக்காங்களோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் லேண்ட் ஆகணும். லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு ஜிப்லைன் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜிப்லைனில் நீங்கள் ஏறணும். அது எப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இறங்குறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இறங்குற இடத்துலையே உங்களுக்கு ஒரு ஜிப்லைன்
அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேராக வந்து அந்த ஜிப்லைன் கட்டு போங்க. ஜிப்லைன் கட்டு போன உடனே உங்களுக்கு யூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இந்த ஜிப்லைனை டோட்டலாக வந்து 5 தடவை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP points kana the next mission week 1 only log into the game on a total of 3 days. அதாவது வீக் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ வீக் 1 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நீங்கள் இன்கேமில் ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP points kana the next mission break 3 doors in classic mode. அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்டோ இல்லை அன்ரேங்க்டோ எதில் வேணால் நீங்கள் மேட்சஸ் விளையாடுங்க. அப்படி நீங்கள் மேட்சஸ் விளையாடும் போது கதவு இருக்குல்ல, அந்த கதவை வந்து நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 RP points kana the next mission send space gifts to one friend அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்கள்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பேஸ் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் கிஃப்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு பாப்புலாரிட்டி சென்ட் பண்ணாலும் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இவருக்கு வந்து நான் வந்து பாப்புலாரிட்டி சென்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து கீழே இந்த பிபி காயின் இருக்குல்ல, இந்த பிபி காயின் கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். 30 RP pointsக்கான the last mission pick up a Kar 98K one time in கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும் போது Kar 98K அப்படிங்கிற ஒரு ஸ்னைப்பர் கன் இருக்குல்ல, அந்த ஸ்னைப்பர் கன்னை ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் எடுத்தாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிஞ்சிடும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.